திரிபுர சுந்தரி சமேத சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம். அதே சமயத்தில் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணும்பொழுது சாளர சக்கர வழியாக தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. கீழையும் செதுக்கியிருப்பா, மேலே அதுக்கு ரெண்டுமே நடுப்புறன்னு பார்க்கும்பொழுது கைலாய காட்சி சுவாமியை பார்க்கலாம். ஓடாங்கிற ஆங்கிலேய கலெக்டர் 1907 அந்த காலகட்டத்தில் இந்த மணியை நன்கொடையாக கொடுத்துருக்கா. அவளுடைய குழந்தை மகளுக்கு கண் பார்வை கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுர சுந்தரி சமேத உடனுறை ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 ஆண்டுகள் பழமையான ஆலயம் இது. இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள்லாம் அவ்வளோ நுணுக்கமாக சிற்பிகள் வச்சு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதம் தரக்கூடியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆலயத்தில் ஒரு பெரிய பெல் இருக்குது. 1907ஆம் ஆண்டு ஒரு வெள்ளையரால் அந்த கோவிலுக்கு அந்த பெல் கொடுக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் அந்த வெள்ளையரோட குழந்தைக்கு கண் பார்வை கொடுத்ததுனால அந்த பெல்லை இந்த ஆலயத்துக்கு அவர் கொடுத்துருக்காரு. ஒரு வாட்டி அந்த பெல் அடித்தா போதும், கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அந்த பெல்லோட சத்தம் கேட்குமா, அந்த அளவுக்கு இந்த மணியின் சக்தி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, பொதுவாகவே சிவ ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களால் கட்டப்பட்டது. சோழர்கள் தான் சிவனை பல இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு பல்லவர்களால் இந்த ஆலயம் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அங்கே உள்ள சிற்பங்களை பார்க்கும்போதும் நமக்கு அதே விஷயம்தான் தோணுது. பல சிற்பங்கள் நுணுக்கமாக அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இந்த ஸ்வர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் இருக்குது. வீடியோவில் பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விஷகே பவரோகிணாம் மிருதகே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தகே நமः. ஸ்ரீ சிவப்பிரகாச சுவாமிகள் மலரடிகள் போற்றி. திரிபுர சுந்தரி சமேத சொர்ணபுரீஸ்வரர் ஆலயம். அடியன் பேர் கணபதி குருக்கள். இந்த ஊர் பேர் நல்லாற்றூர். தேவார வைப்பு ஸ்தலமாக பாடல் பெற்ற ஸ்தலம். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கடலூர் மாவட்டம் நல்லாற்றூர். அதாவது பாண்டியிலேருந்தும் வரலாம், கடலூர்லேருந்தும் வரலாம். கிட்டத்தட்ட 1 hour 3/4 மணி நேரம் அப்படி ஆகும். இந்த கோவிலில் என்ன விசேஷம் சுவாமி அப்படின்னா, சாளர கோவில்னு பேர். சாளரம்னா பல்கனின்னு சொல்லுவா. ஜன்னலுக்குள்ளே சிவாலயம்னா நிறையா ஆன்மீக இதெல்லாம் வந்திருக்கு. அவ்வாறு இங்கே தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. அந்த சாளர கோவிலில் என்ன அடங்கியிருக்கு, என்ன பெருமிதம் அப்படின்னா, முப்புறங்களும் இருக்கிறதுக்காக புறப்பட்ட ஸ்தலம் இது. திரிபுராசுர வதத்துக்காக இங்கேருந்து சுவாமி புறப்புறார். அம்பாள் ஆரத்தி எடுத்து வழி அனுப்பி வைக்கிறார். அது விநாயகப் பெருமான் வழிபாடு செய்யலைன்னு அச்சு முறிஞ்ச இடம் அச்சிரப்பாக்கம் சென்னைக்கு அருகாமையில் இருக்குது. சம்ஹார நிகழ்வு நடந்தது திருவதிகை அட்ட வீரட்டானேஸ்வரர் திருவன். அதனால் இங்கே என்ன அப்படின்னா, அம்பிகைக்கு சிறப்பு. வரும்போதே குழந்தைகளை அம்மா வரவேற்கிற மாதிரி வரவேற்பா. அவளை பார்த்து தான் நீங்கள் ராஜகோபுர வழியாக உள்ளே வரலாம். அதே சமயத்தில் இங்கே சுவாமியை தரிசனம் பண்ணும்பொழுது சாளர சக்கர வழியாக தரிசனம் பண்ணுறது கூடுதல் சிறப்பு. அது என்ன சுவாமி அப்படின்னா, கர்ம வினைகள் அற்று போகிறது. அதாவது அதோடு இங்கே சம்ஹாரம் ஆகிடுது, கர்ம வினையே இல்லாமல் போயிடுது. அது அகசான்று கொடுக்குறார் யார்? அப்பர் சுவாமிகள். எங்கே இருந்துன்னா சிதம்பரத்துலேருந்து இங்கே பாடுறார் வைப்பு ஸ்தலமாக. ஏன்னா சிவகோஷ ஸ்தலம்னு சொல்லுவாள் சுவாமிக்கு. அதாவது சிதம்பரத்துக்கு ஹிருதய கமலம் போல். தொடர்ந்த வினைகள் தொடராவன்றே அப்படிங்கிறார். கர்ம வினை நம்மளை தொடராது. இது அகசான்று கொடுக்குறார். நடக்கிறது உண்மைதான். அந்த ஸ்தலத்தில் யார் கும்புறாலோ கர்ம வினை அதுதான் அந்த முடக்கு தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் வரும். அதுதான் காரணம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சொக்கட்டா மண்டபத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி கூட குறுக்கால இருக்காது. சுவாமி அம்பாலையும் கைலாய காட்சி பார்க்கலாம். சொக்கட்டாங்கிறது நம்ம ஆடக்கூடிய இந்த இதெல்லாம் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அமைப்பு போலவே இங்கே மண்டபம் இருக்குது. முன் மண்டபம் சொக்கட்டா மண்டபம்னு பேர். அதுதான் சுவாமிக்கு வசந்த மண்டபம் கூட.
இங்குள்ள அம்பாள் பார்த்தீங்கன்னா பாஷாங்குஷம் இல்லாமல் ஒரு கையில் அக்ஷமாலை, ஒரு கையில் பத்மம், மனோன்மணி சக்தியாக இருக்கா. திருக்கடையூரில் அபிராமி இருக்கார், அதே போல் இருக்கா. இது வட திருக்கடையூர்னு சொல்லுவாள். இங்கே காலசம்மாரமூர்த்தி இருக்கார் மேற்க பார்த்து. அவருடைய அந்த கோபத்தை தணிக்க பண்ண ஸ்ரீமன் நாராயணன் அமிர்த வேணுகோபால சுவாமியாக இசையோடு கூடியிருக்கார். எப்படி ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகுது பாருங்க. சுவாமி இங்கே வீரியமாக இருக்காருன்னு சாளர சக்கரம் அமைக்கப்பட்டிருக்கு. சுவாமி இங்கே வீரியமாக தான் இருக்கார் அப்படிங்கிற எடுத்துக்காட்டாக காலசம்மாரமூர்த்தி மேற்கு பார்த்து அமைக்கப்பட்டிருக்கு. யமதர்மராஜன், ஏன்னா அந்த திருக்கடையூரில் நம்ம உண்மை சம்பவத்தை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது எப்படி நடந்திருக்கும் ஒரு கற்பனையாக நம்ம பார்க்கும்போது அதை இங்கே தத்ரூபமாக பார்க்கலாம். யமனையே சுவாமி தண்டித்தார், எதனால் யமனுக்கு அந்த மாதிரியான நிலைமை ஏற்பட்டது, அது இங்கே தத்ரூபமாக பார்க்கலாம். மார்க்கண்டேயர் சுவாமி கும்பிட்றதும் அந்த கட்டி தழுவதும் அந்த பாசக்கயிறை போடுறதும் மிக அருமையாக இருக்கும், பார்க்கலாம். பார்க்க வேண்டிய ஸ்தலம். இங்கே இந்த சொக்கட்டா மண்டபம் பார்ப்பீங்க, ஏற்கனவே சொன்னேன் சொக்கட்டா ஆடுற மாதிரியே இருக்கட்டும். அதில் தான் வசந்த மண்டபம் சுவாமிக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பால் கைலாய காட்சி பார்க்கலாம். அதுக்கு அடையாளமாக 2 காரியம் பண்ணியிருக்கா. அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரை அப்படியே பார்த்தோன்னா பூமி பார்த்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இதுவும் அவ்வளோ பிரமிக்க வைக்கும் அந்த சிற்ப வேலைப்பாடு. அதுக்கு கீழே எங்கே நின்று நம்ம பார்த்தா சுவாமி அம்பால நேர்காண பார்க்கலான்ருக்கு. அது குறிப்பிட கீழேயும் ஒரு தாமரை வரைஞ்சிருப்பா, செதுக்கியிருப்பா. கீழேயும் செதுக்கியிருப்பா, மேலே. அதுக்கு 2மே நடுப்புற இருந்து பார்க்கும்போது கைலாய காட்சி சுவாமியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதில் மேலே பார்த்தீங்கன்னா கிளிகள் பழத்தை கொத்துற மாதிரி இருக்கும். அப்போது இங்கே என்ன காட்டுறது அப்படின்னா, இங்கே வரவாளுக்கு பண தரித்திரம் முழுமையாக நீக்கப்படும். ஏன்னா ஏனை இருக்குது, கிளிகள் பழத்தோடு இருக்குன்னாவே அந்த இடத்துல பண தரித்திரம், பொருளாதார தரித்திரம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இவரை வழிபட்டோம்னா எக்காலத்துலேயும் தானியத்துக்கும் பஞ்சம் இருக்காது, தனத்துக்கும் பஞ்சம் இருக்காது. சிவாய நம. இங்கே பார்த்தீங்கன்னா சுவாமி சன்னதியில் பதஞ்சலி வியாக்கிரபாதரம் பூஜை பண்ணான்னு சொன்னேன். அதுக்கு உதாரணமாக அங்கே பதஞ்சலி வியாக்கிரபாதரம் அங்கே சுவாமியினுடைய வலது பக்கம் இடது பக்கம் பார்க்கலாம். எப்படி சிதம்பரத்தில் பார்க்கலாம், ஆதி சிதம்பரத்தில் சிவலிங்கம் இருக்கும், அது வலது பக்கம் பதஞ்சலி மகரிஷி, இடது பக்கம் வியாக்கிரபாதர் இருப்பார். அதே போல் சிவகோச ஸ்தலம்னு சொன்னேன். சுவாமிக்கு ஹிருதயகமம் போல். சுவாமிக்கு தமிழ் பெயர் பொன்னம்பலநாதர். அப்போது பொன்னம்பலநாதர்னா யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும், நடராஜர். அதுக்கு நிகரான ஸ்தலம் தான் அது. அதனால் இங்கே பதஞ்சலி வியாக்கிரபாதர் சுவாமிக்கு அருகாமையில் பார்க்கலாம். அதே மாதிரி 3D சிற்பம்னு சொல்லக்கூடிய அந்த அக்னி அந்த எந்திரத்தையும் காட்டுவார், அந்த எந்திரத்தையும் அங்கே பார்க்கலாம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா துவாரபாலகரையும் பார்க்கலாம். ஏன்னா துவாரபாலகர் சுவாமிக்கு ஏதுவாக நமக்கெல்லாம் ஆண்டவன் ஒருவன் தான் அப்படின்னு காட்டக்கூடியதான் அது. ஏக இறைவன் அப்படின்ட்டு காட்டுறது. அதே மாதிரி இங்கே இருப்பா. அம்பாள் சன்னதிக்கு பார்த்தோன்னா இந்த விநாயகர், இவரை பற்றி தனி சிறப்பே சொல்லலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை சுருக்கமாக சொல்லப்போனால் பிரம்மச்சாரியாக இருக்க விட அந்த 3 எதிரோடு உள்ள பூனலாக இருக்கட்டும், நாக யஜ்யம், அதாவது நாகாபரணம், அந்த கீழே பார்த்தீங்கன்னா நாகத்தையே அந்த அருணாக்குடியாக அணிஞ்சின்றதாக இருக்கட்டும், இந்த கால் விரல் உட்பட இந்த பாசாங்குசம் உட்பட இந்த அழகோட இந்த தந்தமாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானையும் பார்த்து கிரகஸ்தனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் இங்கே தம்பதி சமேதராக பார்க்கலாம். அதனால் பார்த்தோன்னா முருகப்பெருமானையும் இவ்வளோ சின்ன இடத்துல இந்த 3 விக்கிரகத்தையும் வரைஞ்சி, இந்த 3 விக்கிரகத்து முகமாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், இந்த விரல்லாம் பாருங்க எவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்கள். அந்த விரல்லாம் பாசாங்குஷம்லாம் வச்சு, அதே மாதிரி அபயவரத ஹஸ்தங்கள்லாம் வச்சு இந்த முருகப்பெருமானுக்கு ரொம்ப அற்புதமாக, இதெல்லாம் சொல்லி அடங்காத பெருமை, நிறைய விஷயம் இருக்குது. இந்த கோவிலுடைய சிற்பங்கள்லாம் கலை பொக்கிஷம், ஒவ்வொன்றுமே சரி தனித்துவமை. இந்த கொம்புகளாக இருக்கட்டும், தூணோட இது அமைப்பு, இதில் ஒவ்வொரு சிற்பமும், அதில் ஒரு சிற்பந்தான் அந்த காலபந்தி தோஷ நிவாரண சக்கரம்னு பேர். இது எதனால் இந்த ஸ்தாபிதம் பண்ணியிருக்குன்னா, பித்ரு தோஷம் உள்ளே வராது. பித்ரு தோஷம் கூட கோவில் வெளியில் தான் நிற்கும். நம்ம இது போயிருக்கோம் இல்லையா, மகாலிங்க ஸ்தலம், அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் உள்ளே வராது, வெளியில் தான் நிற்கும். அதே போல்
அங்கே பித்திரு சாபமாக இருக்கட்டும் தோஷமாக இருக்கட்டும் உள்ளே வராது. அதுக்குள்ளேய யந்திரங்கள் இதெல்லாம் ரிஷிகர்கள் சொல்லி ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. சாலர சக்கரம், சர்ப யந்திரம், கீழே பார்த்தீங்கன்னா சர்ப யந்திரம் இருக்குது. 27 நட்சத்திரகார 12 ராசிகாராளுக்கும் உள்ளடக்கிய சக்கரம். அது யோகத்தை அள்ளித்தரும். வெளிநாடு வெளிப்பிரயோகம்லாம் வேணும், வெளிநாடு சிக்கல்லாம் இருக்குது, போக முடியல சுவாமின்னா அங்கே வந்து அவரை வழிபட்டோம்னா, அதன் வாயிலாக சுவாமியை கும்பிட்டோம்னா நமக்கு வெளிநாடு பிரயோகம்லாம் கிடைக்கும். ஹர ஹர நம பார்வதி பதகே ஹர ஹர மகாதேவா. இந்த சொர்ணபுரீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மணி ஒரு தனி சிறப்பு. இந்த மணி வந்து வெள்ளைக்கார சப் கலெக்டர் போர்டாங்கிற ஆங்கிலேய கலெக்டர் 1907 அந்த காலகட்டத்தில் இந்த மணியை நன்கொடையாக கொடுத்துருக்கா. அவருக்கு என்ன இதுன்னா, அவளுடைய குழந்தை மகளுக்கு கண் பார்வை கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம். 48 நாள் ஒரு மண்டல காலம் அந்த வெள்ளைக்காரன் இங்கே பூஜை பண்ணியிருக்கா. கண் பார்வை கிடைக்கணும்னு சொல்லி அது இங்கே உள்ள சிவபெருமா அந்த குறையை தீர்த்து வச்சு இந்த சொக்கட்டா மண்டபத்தில் பிரசாதம் கொடுக்கும்போது அந்த கண் பார்வை கிடைக்கிது. அதுக்கு ஏதுவாக இந்த கோவிலுக்கு நன்கொடைகள்லாம் கொடுத்துருக்கா. அதில் ஒரு நன்கொடை தான் அந்த மணி. ஷிப்பில் வர வைக்கப்பட்டு அந்த காலத்து, அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்த மணி. அந்த மணியை நம்ம இப்போ எசைச்சு காட்டுறேன். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கேட்கும். இந்த ஊரை 2 முறை காப்பாற்றுறா சொல்லப்படுது. இன்றைக்கும் ஒரு வழக்கு உண்டு இந்த ஊரில். என்ன வழக்குன்னா, பூஜா காலத்தில் அடித்தா பிரச்சனை இல்லை, மற்ற நேரத்தில் அடித்தா எமர்ஜென்சின்னு எல்லாம் ஒன்று கூடிடுவோம். அது இந்த ஊரில் வழக்கத்தில் உண்டு. அதனால் ரொம்ப அடிக்க முடியாது, ஒரு டைம் மட்டும் அடித்து காட்டுறேன், உங்களுக்கு அந்த இது சவுண்டு விளங்கும். அந்த ஓம்காரம் அந்த ஹ்ரீம்காரம் நல்லா கேட்கும். இப்போ உள்ள அந்த வெங்கல மணியில் கூட இப்போ உள்ள வெங்கல மணியில் எல்லாம் இதுதான் பித்தளையில் தான் கிடைக்கிது. ஆனால் இந்த ஓசை அதில் கிடைக்காது. என் வாழ்க்கையே அதாவது சுவாமி போட்ட பிச்சை தான். உண்மையாக சொல்லப்போனால் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். சுவாமியோட அனுகிரகத்தினால நல்லபடியாக இன்றைக்கி ஒரு இடம் வாங்கி, உண்மையை சொல்லப்போனால் 8 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்த பாக்கியம் கிடையாது. அந்த குழந்த பாக்கியத்தை பிச்சை போட்டவா யார் அப்படின்னா இந்த சுவாமி அம்பாள் தான். என் வாழ்க்கையில் நடந்த அற்புதம் இது. எங்கேயோ நான் யார்கிட்டையோ வாங்கி சொல்லணும்னு விஷயம் இல்லை. என் குழந்தைக்கு கூட திரிபுர சுந்தரின்னு இந்த அம்பாள் பேர் தான் வச்சுருக்கேன். அவளும் நவராத்திரியில் தான் பிறந்தா. அதுவும் 3ஆவது நாள். இங்கே கிருஷ்ணசாமி செட்டியார்னு ஒருவர், அவர் வந்து ரொம்ப ஆத்மார்த்தம் எங்கள் ஃபேமிலியில். அவர் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை வழிபட்டு உங்களுக்கு குழந்தை உண்டுன்னு சொல்லுவார். துர்க்கை அம்மன்கிட்ட கவுளி அடித்தது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படின்னார். அதே மாதிரி நவராத்திரியில் துர்க்கையோட அம்சமாக 3ஆவது நாள் பிறந்தான். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம் இந்த கோவிலே. இந்த பகுதி முழுவதும் சனி பிரதோஷம்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும், நிற்கவே இடம் இருக்காது. இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே சிவராத்திரியாக இருக்கட்டும், நவராத்திரியாக இருக்கட்டும், எந்த ஃபங்க்ஷனுமே சரி, சுற்றி வட்டாரத்துலேருந்து எல்லா ஜனங்களும் இங்கே வருவாள். ஏன்னா பக்கத்து ஊர்லலாம் இது கிடையாது. இதை விட்டால் தூக்கணாம்பாக்கம், இதை விட்டால் சிவாலயம்னு பார்த்தோன்னா வில்லியனூர் அப்படி தான் போகணும். அப்போது இந்த பகுதியில் பெரிய சிவாலயம் இது தான், புராதன ஆலயம் இது தான். அதே சமயத்தில் மிக தொன்மையான ஆலயமும் இதுதான். ரொம்ப கருங்கல் கோவில்.